டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். யார் அவர்கள் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் என்பவர்கள்? பிரதமர் மோடியே வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பத்தி ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க மன் கி பாத் நிகழ்ச்சியில. அப்படி என்ன அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல நடக்குது? ஒரு 2 நாள்ல நமக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருச்சு, நம்ம அந்த 10,000 ரூபாய் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லும்போது அந்த லிங்கை நம்ம டச் பண்ணி உள்ள போகும்போது இதுல வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் நடந்திருக்குங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். இதுக்கு யாரை பயன்படுத்திக்கிறாங்க இந்த டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ், அதாவது சைபர் ஸ்லேவ்ஸை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன இன்னைக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏமாந்த பணத்தை நம்ம எப்படி ரெக்கவரி பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நீண்ட பெரிய இடைவேளைக்கு பின்பு நம்ம போர்வால் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு பதிவை நம்ம இங்கே செய்ய போகிறோம். அது ஒரு விழிப்புணர்வு பதிவு, தேவையான ஒரு பதிவும் கூட. அதாவது வளர்ந்து வர ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த மாதிரியான மோசடிகளை இந்த மோசடியாளர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பற்றி ஒரு பதிவு, நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு. இந்த பதிவை பார்ப்பதோடு நிப்பாட்டி கொள்ளாமல் நம்ம அனைவருக்கும் ஷேர் செய்து அதிக அளவில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த பதிவை நம்ம வந்து அவசரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதை அனைவரும் பார்த்த பின்பு பகிரவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இந்த ஸ்கேம்ஸ் வந்து மோசடியாளர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 4 விதமாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான மோசடிகள், அதாவது இந்த டிஜிட்டல் ஸ்கேம் என்ன, அது மாதிரி இந்த டிஜிட்டல் ஸ்கேமுக்கு பயன்படுத்தும் நபர்கள் வந்து டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். யார் அவர்கள் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் என்பவர்கள்? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் இன்றைக்கி பிரதமர் மோடியே வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாங்க மன் கி பாத் நிகழ்ச்சியில். அப்படி என்ன அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் நடக்குது, அதை பற்றி நம்ம இங்கே முழுமையாக பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரெக்கவர் யுவர் லாஸ்ட் மணி ஃப்ரம் தி சைபர் ஃப்ராட்ஸ், அதாவது இந்த மாதிரியான மோசடியாளர்கள் உங்களை மோசடி செய்த பணத்தை மீட்கக்கூடிய வழிகள் என்ன என்கிறதையும் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்லாம் என்ன, எந்தெந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குதுங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம். இதில் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், அதாவது நம்ம வந்து ஒரு சேமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நம்ம பணத்தை முதலீடு செய்து நம்ம ஒரு தூங்கக்கூடிய நேரத்திலும் யாரோ ஒரு நம்ம சேர்த்து வைத்த பணத்தை வந்து பல மடங்காக குறிப்பாக இரட்டிப்பாக்க கொடுக்கணும், இல்லை பல மடங்காக அதை வந்து உயர்த்தி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம பல்வேறு முதலீடு திட்டத்தில் வந்து நம்ம முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பல்வேறு தங்கம் சார்ந்த முதலீடுகளில் வந்து நம்ம முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த மோசடியாளர்கள் வந்து நம்ம சேமித்து வைத்த பணத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்க வைத்துக்கொண்டு இந்த டெலகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் முதலீடு செய்யும் பணத்தை வந்து நாங்கள் குறுகிய காலத்தில் இரட்டிப்பாக்கி தருவோங்கிற மாதிரியான கவர்ச்சிகரமான விளம்பரத்தை வந்து அவங்க நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம அவர்களை தொடர்பு கொண்டோ இல்லை அவருக்கு அனுப்பி இந்த லிங்கை பயன்படுத்தி உள்ளே செல்லும் பொழுது அவங்க உருவாக்கி இருக்கிற ஃபேக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், ட்ரைனிங்கை நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இல்லை சில நிறுவனங்கள் வந்து அந்த மோசடியாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சொல்லணும் கட்டினா ஒரு பங்குச்சந்தையில் இன்றைக்கி ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனலிஸ்ட் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இத்தனை கிளாஸ் இத்தனை செஷனை நீங்கள் அட்டன் பண்ணால் அதில் வந்து நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை வார்த்தை கூறுறாங்க. குறிப்பிட்ட அந்த பேமெண்ட் பண்ணி அந்த கிளாஸ் போகும்போது அவங்க சொன்ன மாதிரி அந்த பங்குச்சந்தையில் வந்து மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் வந்து நமக்கு வந்து அந்த கிளாஸை பற்றி சொல்லுவாங்க, தொழில்நுட்ப விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. பட் அது எல்லாமே ஃபேக்கு. அவங்க உண்மையிலே வந்து அந்த பங்குச்சந்தை நிபுணர்கள் வந்து அதில் கலந்து கொள்வதில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து அவர்கள் போல உருவத்தை உருவாக்கி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கிறதா உண்மை. ஸோ ஓரளவு இந்த மாதிரியான விஷயங்களை உங்களை நம்ப வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து பயன்பெற வேண்டும் நோக்கத்தில் உங்களால் என்ன முதலீடு செய்ய முடியுமோ நீங்கள் அதை முதலீடு செய்யுங்க. அந்த தொகை 5,000 கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள்லேயே அந்த 5,000 10,000 ஒரு மாறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர்றாங்க. என்னடா ஒரு 2 நாளில் நமக்கு 10,000 ரூபாய் கிடச்சிருச்சு, நம்ம அந்த 10,000 ரூபாய் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 10,000 30,000 ஆகும், 30,000 50,000 ஆகும், 1,00,000 ஆகும், அப்படியே மாற்றிட்டு வரும். சிட்டிங் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா சேவிங்ஸையும் பண்ணுவோம், இவ்வளோ லாபம் வருது, நம்மளும் ஓரளவு இதில் ஜீனியஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து மொத்தமாக ஒரு நாள் அவங்க வந்து சுரண்டி எடுத்துகிட்டு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்மளை வந்து துண்டித்து விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸை தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் சொல்கிறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்டார்ஷன் ஸ்கேம். இது வந்து பரவலாக வந்து அந்த காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்க ஒரு வரைமுறை தான். இதில் வந்து நோன் அண்ட் அன்னோன் சர்க்கிள் 2 பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நிறைய இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் தான் நிறைய நடக்குது. யாரெல்லாம் வந்து திருமணத்திற்காக பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை டார்கெட் பண்ணி மோசடி செய்யும் ஒரு வித்தை தான் இந்த செக்ஸ்டார்ஷன் ஸ்கேமு. இப்போ வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும், நல்ல படித்த மாப்பிள்ளை வேணும், இல்லை 2வது திருமணம், கணவனை வந்து நான் வந்து விவாகரத்து செஞ்சு விட்டேன், இல்லை கணவன் இறந்து விட்டார் என்று வரன் பார்க்கும் வந்து டார்கெட் செய்து அவர்களிடம் ஆசை பார்த்து கூறி ஆண் என்றால் பெண் போல் ஒருவரை உருவாக்கி அவர்களை வைத்து பேச வைத்து அவர்களை வந்து நம்ப வைத்து விவாகரத்து செஞ்சனா எனக்கு குழந்தை இருக்காங்கன்னு சொல்லி குழந்தை போல ஒருவரை உருவாக்கி ஒரு குடும்ப பின்னணியில் இருக்கும் நபரை போலவே ஏமாற்றி அவர்களிருந்து பணத்தை வந்து ஒரு கட்டத்தில் ஏமாற்றும் இந்த நோக்கத்தில் பறிக்கக்கூடிய மோசடி திட்டம் தான் இந்த செக்ஸ்டார்ஷன் ஸ்கேம். அது மாதிரி பல வகையான ஸ்கேம்ஸ் இருக்குது. நிறைய பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வரும், ஒரு அழைப்பில் வந்து நீங்கள் பர்டிகுலர் உங்கள் ஆதார் நம்பரை வச்சு இவ்வளோ சிம் கார்டு வாங்கியிருக்கிறீங்க, இது வந்து ட்ராய் ஒழுங்குமுறை நடவடிக்கையின்படி உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து உங்களோட கால் வந்து பிளாக் செய்யப்படும் சொல்லி மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஆதார், பேனு, கேஸ் கனெக்ஷன் இது எல்லாத்துக்குமே இந்த நம்பரை தான் கொடுத்துருக்கோங்க சொல்லி அவங்கள வந்து தொடர்ந்து நம்ம தொடர்பில் கொண்டு வரும் பொழுது நம்மளோட ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ணி உள்ளே போகும்போதே நம்மளோட தகவல்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஹேக் பண்ணி அந்த தகவல்கள் மூலமாக நம்மளோட இமேஜஸில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மாஃபிங் பண்ணி நம்மளை மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது போன்ற மோசடி திட்டம் தான் இந்த ட்ராய் ஸ்கேம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெடெக்ஸ் ஸ்கேமு. அதாவது நம்ம இன்றைக்கி நிறைய பார்த்துருப்போம், ஒரு கொரியர் நிறுவனம் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியரை நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சம் அமௌண்ட் கொடுக்கணும், அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க லிங்க் அனுப்பி அந்த மோசடி திட்டம் செயல்படுறது தான் அந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேமு. அது மாதிரி இந்த QR கோட் ஸ்கேமு. பர்டிகுலராக இந்த QR கோட் ஸ்கேம் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, இப்போ இந்த OLXில் வந்து நம்மளோட பழைய பொருட்களை விற்பதற்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஏதோ ஒரு பொருளை வந்து விற்க வேண்டும் என்று நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னா, இல்லை ஒரு நௌக்கரியில் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து வேலை தேடி அந்த பர்டிகுலர் ஜாப் சைட்டில் வந்து அவங்க பதிவு செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அவங்கள டார்கெட் செய்து அவங்கள மோசடிக்கு உட்படுவது தான் இந்த QR கோட் ஸ்கேமு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் நீங்கள் வந்து பழைய ஃபர்னிச்சர் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபர்னிச்சரோட இமேஜஸ்லாம் வந்து நீங்கள் பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் ஆப்பில் போய் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அறிமுகமாகி நீங்கள் என்ன விலை நிர்ணயம் செய்கிறீங்களோ அதை வந்து முதல்ல வந்து உண்மையாகவே இந்த பொருளை நான் வாங்கக்கூடிய நபர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசி முடிந்த அளவுக்கு விலையை குறைப்பதாக பேரம் பேசி நம்ப வைத்து பின்பு வந்து இதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்களோட ஜிபே நம்பர் சொல்லுங்கள், இல்லை உங்களோட ஸ்கேனர் அனுப்பி விடுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நான் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு பணம் ரீச் ஆக மாட்டேங்குது, நீங்கள் எனக்கு வந்து நான் அனுப்புகிற QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து ஒரு ரூபா அனுப்புங்க, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஒரு ரூபா அனுப்புங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து உண்மையிலேயே அவர் வாங்க போகிறாருங்கிற நோக்கத்தில் அவர் அனுப்பின QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது நம்மள அறியாமல் நம்மளோட தகவல்கள் எல்லாம் வந்து திருடப்பட்டு அதை பயன்படுத்தி நம்ம வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து மோசடியாளர்கள் அவர்கள் வங்கி கணக்கில் மாற்றிக்கொள்ளும் விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற மோசடி தான் இந்த QR கோட் ஸ்கேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்கேமு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் பார்கோடை அனுப்புறது, இதில் ஸ்க்ராட்ச் கார்டை அனுப்பி இதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு விழுந்திருக்கு, அந்த பரிசை பெற வேண்டும் என்றால் இந்த ஏற்கனவே நம்ம இந்த ஃபெடெக்ஸ் கொரியர் உங்களுக்கு கொரியரில் வந்து ப்ரைஸ் வந்திருக்கு, இந்த ப்ரைஸை வாங்கணும்னா நீங்கள் 30% இன்கம் டேக்ஸ் கட்டணும், இல்லை கொரியர் சார்ஜஸ் பே பண்ணுங்கிற மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு, நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும்னா நீங்கள் 30% இன்கம் டேக்ஸ் கட்டணும், இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு விதமாக நம்ம வைத்து தொடர்ந்து வந்து நம்மளை அவங்க கட்டுப்பாட்டில் வைத்து நம்மகிட்ட இருந்து பணம் பறிக்கும்ங்கிறது தான், பணம் பறிக்கும் நோக்கத்தில் செயல்படுகிறது தான் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்கேம். அது மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய வளர்ந்து வரும் ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கும் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஒரு வருடந்தோறும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு சுற்றுலா பயணம் செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க நிறைய நாடுகளை வந்து தேடுதல் செஞ்சு இந்த வருடம் லீவுக்கு வந்து நம்ம இந்த நாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஹாலிடே வெப்சைட்லாம் வந்து அவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்களை வந்து தொடர்ந்து மோசடி செய்ய வேண்டும் நோக்கத்தில் வந்து இந்த ஹாலிடேஸ் ஸ்கேம்ங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி நான் இப்போ நம்ம அடுத்த வருஷம் ட்ரிப்புக்கு வந்து துபாய் போவோம் அப்படின்னு சொல்லி துபாயை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிக்கிறத வந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அணுகி ஒரு கவர்ச்சிகரமான திட்டம், நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ₹1,00,000 பெர் பர்சன் வந்து ஒரு 4 nights 5 days நீங்கள் ஆஃபரில் நீங்கள் இருக்குது
அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஒரு கவர்ச்சிகள் நீங்கள் 50,000 ரூபாயே வந்து அது போன்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் தர்றோம்னு சொல்லி நம்மளை நம்ப வைத்து நம்மிடமிருந்து முழு பணத்தையும் பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சரில் ஆஃபர் கொடுத்துட்டு நம்ம பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போகும்போது அந்த மாதிரியான நபர்களே இல்லைன்னு சொல்லி நம்ம ஏமாறுற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த ஹாலிடே ஸ்கேம்ஸ். அது மாதிரி ஓடிபி ஸ்கேம், அதாவது நீங்கள் நிறைய பார்த்துருப்போம். நம்ம வந்து வங்கியிலேருந்து உங்களுக்கு கூப்பிட்றோன்னு சொல்லி நம்மளோட ஓடிபி கேட்பாங்க. இது நிறைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்கே வந்து நிறைய இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி ஓடிபி கேட்டு நம்மளோட தகவல்களை திருடும் விதமாக செயல்படும் விஷயம் தான் வந்து இந்த ஓடிபி ஸ்கேம். இது மாதிரி பல்வேறு ஸ்கேம் இருக்குது. இந்த டிஜிட்டல் ஸ்கேமை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எந்தெந்த மாதிரியான ஸ்கேம்ஸை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம இங்கே விரிவாக பார்த்தோம். ஸோ இதற்கு யாரை பயன்படுத்தி கொள்கிறார்கள், யாரெல்லாம் இதுக்கு வந்து உதவி செய்கிறார்கள், தன்னை அறியாமல் இந்த மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறாருங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இதில் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய நம்ம பார்த்துருப்போம். வெளிநாட்டு வேலைக்காக செல்பவர்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட கும்பலிடம் சிக்கிக்கொண்டு அங்கேருந்து தப்பிக்க வழி இல்லாமல் இந்திய தூதரகம் மூலமாக வந்து அவங்களை மீட்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவங்களாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு தான் வந்து டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் அவங்கள டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ்னு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த சவுத் ஈஸ்ட் நாடுகளில் வந்து இந்த குறிப்பாக வந்து கம்போடியா, மியான்மர் இது போன்ற பகுதிகளில் வந்து வேலை கொடுப்பதாக ஒரு மாதம் ஒன்றுக்கு குறைந்தது 2 லட்சம் முதல் 3 லட்சம் ஒரு படித்த இளைஞர்கள் ஓரளவு கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவுகள் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து ஒரு 8 மணி நேர பணிகளே உங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரை சம்பளம் தரோன்னு சொல்லி பல்வேறு பேப்பர்ஸ் அது மாதிரி சோஷியல் மீடியாஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஏஜென்ட் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு அந்த நாடுகளுக்கு வந்து அவங்கள கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அந்த நாடுகள்லேயே இவங்களை வந்து வித்துறாங்கிற விஷயங்கள்லாம் வந்து அங்கேருந்து மீண்டு வந்த இளைஞர்கள்லாம் வந்து பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகள் இவங்ககிட்ட ஒரு 2 முதல் 3 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. அங்கேயும் போய் இவங்க வந்து 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வித்துடுறாங்க. ஸோ அவங்கள அடிமையாக விட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் மீண்டும் வந்த இளைஞர்கள் தெரியப்படுத்தினாங்க. ஸோ அவங்கள எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இது போன்ற நான் சொன்ன இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸு, குறிப்பாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமு, செக்ஸ்டார்ஷன் ஸ்கேமு, ட்ராய் ஸ்கேமு, ஓடிபி ஸ்கேமு, இதுக்கெல்லாம் வந்து அவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுக்கு அங்கே கொடுக்குற டாஸ்க் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் செய்யணும், அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அவங்கக்கிட்ட எவ்வளோ முதலீடு இருக்குது, அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணி அவர்களோட தோழியாக தோழர்களாக ஆணே வந்து ஒரு ஆணிடம் நண்பனாக ஒரு காதலி போல் ஏமாற்றி பழகி அவர்களிடம் இருக்கும் பணத்தை வந்து சுரண்டணும். இதுதான் அவங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இது தவறான தொழில் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிறதுனால தொடர்ந்து அவங்க வந்து அந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன தொழில் செய்ய சொல்கிறாங்களோ தொடர்ந்து அந்த தொழிலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரியான நபர்களை அடிமைகளாக செயல்படுத்தி இது போன்ற நூதன மோசடிகளுக்கு செயல்படுத்த விதத்தை தான் வந்து இது போன்ற சிக்கிக்கொள்ளும் இளைஞர்கள் தான் வந்து டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு நம்மளோட கல்விக்கு மீறி நமக்கு வந்து அதிகப்படியான சம்பளம் கிடைக்குது, வெளிநாடு சம்பளம், வெளிநாடு வாழ்க்கை என்று நீங்கள் ஏமாந்து அங்கே போய் அடிமைகளாக ஆகிவிடக்கூடாது, நீங்களும் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவாக இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களே இந்த மாதம் மன் கி பாத்தில் வந்து குறிப்பாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன, இது எந்த மாதிரியான மோசடிகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறதுங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பதிவாக வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் இதில் எந்த மாதிரி நடக்குது, இன்றைக்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு, அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு இல்லாததை இருப்பது போல காட்டி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நம்பவே முடியாத விஷயம், இது எப்படி அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய வல்லுநர்களே அதை வந்து உணர முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜெட் ஏர்வேஸ் என்ற ஒரு மிகப்பெரிய விமான நிறுவனம் இருந்தது. அது வந்து அமலாக்கத்துறையால் அந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் ஏற்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை அந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு நரேஷ் கோயல் அவர்களை வந்து கைது செஞ்சாங்க. கைது செய்து அவர் இன்னும் சிறையில் தான் இருக்கிறாரு. அவருக்கு உடந்தையாக இருந்தார். அவரிடமிருந்து நிறைய பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு என்று வர்தமான் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் வந்து தலைவர் திரு ஓஸ்வால் அவர்களை வந்து இந்த மோசடி நபர்கள் வந்து தொடர்பு கொண்டு, நீங்கள் வந்து நரேஷ் கோயலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கீங்க, அவர்கிட்ட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களையும் இடி அரெஸ்ட் செய்கிறாங்க,
ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் சிபிஐ அதிகாரி முன்பு நீங்கள் அப்பியர் ஆக வேண்டும். அதற்கு பின்பு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உட்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை வந்து வெளி உலக தொடர்புலேருந்து துண்டித்து விடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அறையில் வந்து அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து த்ரூ வந்து உங்களுக்கு வீடியோ கால்லே பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வெளியுலக தொடர்பை துண்டித்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. உச்சகட்டமாக இதில் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களைப் போலவே ஒரு நபரை வந்து உருவாக்கி அவர் முன்பு இவரை ஆஜர்படுத்துவது போல வீடியோ காலில் ஆஜர்படுத்தி இவர் செய்த குற்ற பின்னணிகளாக வந்து இடியோட அட்வொகேட் வந்து அப்பியர் ஆகி வாதாடுவது போலவும் இவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடைபெறுவது போலவும் இவர் தொடர்ந்து விசாரணைக்கு பதில் சொல்வது போலவும் ஒரு சூழ்நிலை ஒரு விஷயத்தை உருவாக்கி தலைமை நீதியரசர் அவர்கள் வந்து கடைசியாக உத்தரவு பிறப்பது போல் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, குற்றம் செஞ்சுருக்கீங்க, குற்ற பின்னணியில் வந்து நீங்கள் அரெஸ்ட் கைது நடவடிக்கையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் 7 கோடி ரூபாய் ஃபைன் தொகையை உடனடியாக கட்ட வேண்டும் என்று அவருக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். அவரும் அதை நம்பி தலைமை நீதியரசரே வீடியோ காலில் பேசுகிறாங்க, இது உண்மையான சம்பவம் தான் என்று நினச்சி அவர் 7 கோடி ரூபா வந்து அவங்க கேட்ட பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வீடியோ கால் கட் செய்யப்பட்டு அந்த லிங்க் எல்லாமே கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியுலக தொடர்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தட்டே இதை பற்றி விசாரிக்கும் போது நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஸ்கேமில் வந்து சிக்கிக்கொண்டு நம்ம வந்து 7 கோடி ரூபா ஏமாந்துருக்கோங்கிறதையே அவர் தெரிய வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் முறையாக புகார் செய்து இந்த புகாரின் பெயரில் வந்து சில நபர்களை கைது செய்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து இது மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை ஏமாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பர்டிகுலராக நம்ம சென்னையில் வந்து அபிராமிபுரமில் ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியரை வந்து மிரட்டி நீங்கள் வந்து உங்கள் பணிக்காலத்தில் நிறைய வந்து அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி மிரட்டி அவர்கிட்ட இருந்து ஒரு 4 கோடி ரூபா பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அவரும் வந்து இதே போல தான் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி சிபிஐ அதிகாரி போலவே ஒரு கோர்ட்டு செட்டப்பை உருவாக்கி அவர்கிட்ட இருந்து பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து நம்ம சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட வந்து அவர் ஏமாந்தது பற்றி ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்கிறாரு. நேற்று முன்தினம் ஒரு செய்தி, சேலத்தில் வந்து ஒரு தொழிலதிபரை ஏமாற்றி இதுபோல் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 1 கோடி ரூபாய் அவர் வங்கி கணக்கில் இருந்து ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரே இந்த விஷயத்தில் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கொடுக்க வேண்டும் நோக்கத்தில் வந்து அவங்க பேசியிருக்காங்க மன் கி பாத்தில். அதனால் இந்த டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ், டிஜிட்டல் ஸ்கேமு, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிறதுக்காக தான் இது போன்ற விழிப்புணர்வு பதிவு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஏமாந்துட்டோம், இந்த பணத்தை எப்படி மீட்பது, இதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து 1930 என்ற ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான மோசடிக்கு உட்பட்டிருக்கிறோம் என்கிறத வந்து நம்ம சைபர் கிரைம் போலீஸுக்கு தெரியப்படுத்தணும். இந்த சைபர் கிரைம் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வகையான ஸ்டேஜை கடந்து தான் ஒரு பணத்தை வந்து நம்ம குறிப்பிட்ட நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது அந்த பணம் வந்து அந்த பெனிஃபிஷரி கொண்டு போய் சேருது. அந்த 4 வகையான ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பணத்தை வந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறோன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரை அந்த பணம் வந்து குறிப்பிட்ட நபரின் வங்கியிலிருந்து கேட்வே என்னன்னு சொல்ல போகிறீங்கன்னா, இந்த ரேசர் பே, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற நிறுவனங்கள் வந்து ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த கேட்வே நம்ம அனுப்பக்கூடிய பணம் த்ரூ அந்த கேட்வே மூலம் தான் அந்த பர்டிகுலர் பெனிஃபிஷரிக்கு போய் சேரும். அந்த கேட்வேல வந்து 72 ஹவர்ஸ் வந்து அந்த பணம் செக்யூர்டாக வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4th ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அனுப்பின பணம் வந்து அந்த பெனிஃபிஷரி போய் சேருது. சரி, நீங்கள் அந்த 24 ஹவர்ஸுங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸ் சொல்கிறாங்க. அந்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த 1930 அல்லது www.cybercrime.gov.in வந்து நீங்கள் வந்து ஏமாந்த விஷயத்தை பதிவு செய்தால் முறைப்படி சைபர் கிரைம் போலீஸ் வந்து அந்த வழக்கை பதிவு செய்து நீங்கள் உங்கள் ஏமாந்த பணத்தை வந்து எந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து அவர்கள் எந்த வகையிலும் வந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத அளவுக்கு அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பின்பு நீங்கள் முறையாக வந்து நீதிமன்றங்கள் மூலம் அந்த பணத்தை மீட்டுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் சைபர் கிரைம் வந்து அந்த 1930க்கு வந்து இமீடியட்டாக அந்த நீங்கள் ஏமாந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற டிஜிட்டல் ஸ்கேம்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணத்தை மோசடியாளர்களிடம் ஏமாந்து விட்டால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது இந்த குறிப்பிட்ட 1930க்கு கால் செய்து உங்கள் ஏமாந்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்வதும், அதுபோல் வந்து நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதும் தான் உங்கள் பணத்தை மீட்பதற்கான முதல் வழியாக இருக்கும். இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் இழந்த பணத்தை நீங்கள் மீட்பதற்கான
வழியை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் வருமுன் காப்பது ஒரு முக்கியமான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இது போன்ற மோசடியாளர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து உங்கள் பணத்தை நீங்கள் இழந்தால் நீங்கள் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகப்படுவீங்க. அதனால் நிறைய டிப்ரெஷன் ஆவீங்க. இதை மீட்பது என்பது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய கால விரயங்கள் ஆகும். தொடர்ந்து நீங்கள் நீதிமன்றங்களை நாடி அதற்கான தீர்வை ஏற்படுத்தி கொள்வதற்காக நிறைய பொருளாதார செலவுகளும் ஆகும். அதனால் நீங்கள் இது போன்ற மோசடியாளர்களை நம்பி உங்கள் பணத்தை இழந்து வீடக்கூடாது என்பதற்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இதில் நம்ம எந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் நடந்திருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். இதுக்கு யாரை பயன்படுத்திக்கிறாங்க இந்த டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ், அதாவது சைபர் ஸ்லேவ்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் என்ன இன்றைக்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நம்மளை ஏமாத்துறாங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஏமாந்த பணத்தை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறோங்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இதுபோன்று மோசடியாளர்களிடம் சிக்கி அவர்கள் சேமித்த பணத்தை இழந்து விடக்கூடாது என்பதை தெரிவிக்கும் வகையில் நீங்கள் இதை அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத மீண்டும் எனது கருத்தாக வலியுறுத்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.